வணக்கம் மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற சந்தன முல்லை செடி தான். இதோட பூ வந்துட்டு ரொம்ப சூப்பர் வாசனையாக இருக்கும். இது பெரிய க்ரோ பேக்கில் தான் வளர்த்திட்ருக்கேன். ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடிக்கு வந்துட்டு கொஞ்ச நாளாக நான் எந்த உரமும் கொடுக்காமல் வச்சிட்ருக்கேன். வெறும் தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன். காரணம் என்னென்னாக்கா, நான் கடைகள்லாம் எந்த உரமும் வாங்குறது கிடையாதுங்க. வீட்டிலையே கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது காய்கறி வேஸ்ட்டு, பழத்தோலுங்க, இதெல்லாம் சேமித்து வச்சு தான் இயற்கையான உரம் நானே தயாரித்து பயன்படுத்தி வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி தான் அந்த உரம் ரெடி ஆணுச்சு. ஒரு 2 மாதம் எடுத்துக்கும் அந்த உரம் ரெடி ஆகிறதுக்கு. அதனால் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் வைக்கிறேன். தொட்டி செடியை பொறுத்த வரைக்கும் பெரிய க்ரோ பேக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 4-5 கரண்டி, சின்னதாக இருந்தாக்கா ஒரு 2-3 கரண்டி போதும். செடியோட வேருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செடியை சுற்றி கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டு இந்த உரத்தை எடுத்து போட்டுட்டு மண்ணெல்லாம் நிரவி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. காரணம், க்ரோ பேக்கில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக அந்த சத்துக்கெல்லாம் கரைஞ்சி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.